வரதுனா இது ஒரு சிலருக்கு வீட்டிலே ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டா அது மீறி அவங்களால செயல்பட முடியாது, அந்த தைரியம் இருக்காது. சரியா? ஆனால் அதையும் மீறி வெளியே வந்து சிலர் அவங்களோட பேஷனையோ இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையோ கண்டினியூ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டில் இன்று கனவுகள் மறந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்குன்னு வந்துடுச்சு, எனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு, இதுக்கு மேலே என்னோடய பேஷனை நான் எப்படி கண்டினியூ பண்ண போகிறேன் தெரியலையே அப்படின்னு இருக்கிற சிலருக்காக இல்லை, என்னோடய கனவுகள் மறந்து என் பேஷனை நான் மறந்துட்டேன், அவன் காதலும் உணர்ந்து இப்போது ஒரு லைஃப் பார்ட்னர் நல்லா கிடைக்கிறதுன்றது தான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயமே. இப்போ அவங்க நம்மளை வந்து நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் தேவையில்ல. ஒர்க்குன்றது வந்து நம்மளோட பேஷனுக்காக நம்ம பண்ணுறது வந்து ஒர்க்கு கிடையாது. சரியா? ஒரு வேளை அந்த மாதிரி அவங்க நம்ம கூட சேர்ந்து ஏதாவது பண்ணணும், ஒரு எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ணணும் அப்படின்றது வந்து தேவையில்லை. பட் அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு அவங்களோட லவ் வந்து நம்மளை வந்து ஒரு மொத்தமாக மாற்றிடும். கொஞ்ச நாள் அது அப்படி தான் இருக்கும். நம்ம ஒருத்தங்களை நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அவங்களே தான் சுற்றி வந்துட்டுருப்போம். நம்மளோட டெய்லி ரொட்டீனே நம்ம மறந்துடுவோம். இது வந்து ரியாலிட்டி. இது தான் ஒரு மாதிரி அப்படியே எல்லாமே பிளாங்க் ஆகிடும். நம்ம மேபி வேறு ஏதாவது யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருந்திருக்கலாம், அதெல்லாமே மறந்துடும். நம்ம வந்து சரி இவங்க கூடயே இருந்தால் நல்லா இருக்குமே, தனியாக பேசுகிறது யாருன்னா பார்த்துட போகிறாங்க, அந்த மாதிரி இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி மனசுக்கு தோணும், பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்போ வந்து எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே மறந்துடும். நமக்கு அவங்களோட லவ் மட்டும்தான் அவ்வளோ அதிகமாக தெரியும். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அவன் காதலும் உணர்ந்து, ஏன்னா நான் என்னோடய பேஷனே மறந்துட்டேன் அவங்களோட லவ்வில். அந்த 2 லைன் அதுதான் சொல்ல வரேன். என் சுயத்தை துறந்து அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். மேபி இதில் என்ன சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருமே மேரேஜுக்கு அப்புறம் ஒருத்தருக்காக ஒருத்தர் அவங்கள மாற்றிக்கணுன்றது தேவையில்லை. அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணி அவங்கள புரிஞ்சு இருந்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா, எனக்கு இது வந்து நான் உனக்காக நான் இதை வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாற்றிக்கிறது அந்த ஒரு விஷயமே வந்து வேண்டாம். மாற்றிக்கணும்னு இல்லை, இதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதையும் கட் பண்ணி தூக்கிட போகிறேன். எந்த சுயத்தை துறந்து அப்படின்னா நான் ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக, இப்போ நான் ஒரு மதரோட பாயிண்ட்லேருந்து நம்ம பார்ப்போமே, இப்போ முன்னாடி இருந்த மதர்ஸோட பாயிண்ட்லேருந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அது வந்து தப்பு. எல்லாருக்குமே ஈக்குவலாக பிரிக்கும்போது வை நாட் மீ? நான் தானே பிரிக்கிறேன் அந்த போர்ஷன்ஸை. ஈக்குவலாக பிரிக்கிறது நான் தானே. இப்போ நான் ஏன் அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் எடுத்துக்கணும்? நான் எனக்கும் சேர்த்து அந்த ஈக்குவலாக போர்ஷன்ஸ் பிரிக்கும்போது தான் நம்ம அந்த ஃபேமிலிக்குமே தெரியும், ஓகே நம்ம எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் டிவைட் பண்ணணும். இப்போ அம்மா எடுத்து வைக்கிறாங்கன்றதுக்காக அவங்க மிச்ச மீதி சாப்பிட்டுக்கலாம் அப்படி கிடையாதுன்றது வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லணும். சரியா? எதுக்கு இதை சொல்கிறேன் நான்? என் சுயத்தை துறந்து லாஸ்ட்டு ஒரு 2 நிமிஷமாகவே நான் எதுவும் ஒரு வேறு ஒரு டாபிக் நினச்சி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.
நான் ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கேன், நான் எனக்குன்னு எதுவும் வச்சுக்காமல் நான் ஒரு ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கேன், உனக்கே கொடுத்துட்டு உன்னை நான் பார்த்துக்கணும், உன்னை டேக் கேர் பண்ணிக்கணும், உன்னை லவ் பண்ணணும், இப்படியே இருக்கிறேனே தவிர்த்து நான் எனக்கு என்ன பிடிக்குன்றதை பண்ணிக்கணுன்ற ஒன்றையே நான் மறந்துட்டேன். ஃபைனலி பாயிண்ட். சரியா, இந்த கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்பப்போ ஆஃப் டாபிக் போயிடுறேன் நான். சரி, அந்த மாதிரி நான் எனக்கு என்ன யோசிக்கணுன்றதை நான் மறந்துட்டேன். ரெக்கார்ட் ஆகுதா? நானே காதலை ஆகினேன், என் இதயம் சுமந்த கனவுகள் எல்லாம் நெஞ்சம் இறங்கி கருவறை சேர்ந்தது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன லவ் பண்ணணுன்றது போய் நானே ஒரு லவ் ஆகிட்டேன். நான் வந்து லவ் ஆகி நான் வந்து உன் கையில் சேர்ந்தாதான் உனக்கு அது வந்து ஹாப்பியாக இருக்கும், உன்னை அது ஹாப்பி பண்ணும், உன்னை அது வந்து சந்தோஷமாக பார்த்துக்கும். அப்படின்றதுனால நான் என்னை மறந்து நான் உன்னோட ஹாப்பினஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ஒரு லேட்டரான லைஃப்பில் என் இதயம் சுமந்த கனவுகள் எல்லாம் நெஞ்சம் இறங்கி கருவறை சேர்ந்தது. அதுதான் பேசிக்காக ஆஃப்டர் மேரேஜ் நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. என்னோட நெஞ்சம் சுமந்த கனவுகள் எல்லாம் இதயம் சுமந்த கனவுகள் எல்லாம் நெஞ்சம் இறங்கி கருவறை சேர்ந்தது அப்படின்றது நான் இங்கே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய எல்லா கனவுமே ஒரு லவ்னால் அது வந்து ரேப் ஆகி அந்த கனவு வந்து சரி, ஓகே, கரெக்ட். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோடய ஆசைகள், என்னோடய கனவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து ரேப் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய ஒரு பொருள் வந்து இப்போ நான் அது எல்லாத்தையும் உன் மேலே சேர்க்குறேன், என்னோடய குழந்தை மேலே சேர்க்குறேன். என்னால் முடியாதது என் குழந்தை வந்து அச்சீவ் பண்ண போகும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஒரு மதராக இருந்தேன்னா அது வந்து தப்பு. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நம்ம யாருமே கிடையாது ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து கரெக்டான வேல்யூஸ் மட்டும் தான் சொல்லித்தரணுமே தவிர்த்து நம்ம ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீ இதுவாக தான் ஆகணும் அப்படின்றது. இப்போ அந்த வைரஸ் நண்பன் அதில் வர்ற அந்த அப்பாக்கள் மாதிரியான அப்பாக்களும் அம்மாக்களும் யாராக இருந்தாலுமே நம்ம குழந்தைங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்க என்னவா இருக்காங்களோ, என்னவா வளரணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதுவாக தான் அவங்கள வளர்க்கணும். ஒரு வேளை நான் அந்த மாதிரி ஆகிடுவேனோ, அந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஆசைகள் எல்லாத்தையும் உண்மையில சேர்த்து வச்சுட்டேன் அப்படி சொல்கிற மாதிரி. அதை ஆசையோடு ஒரு நிமிஷம் அதை ஆசையோடு கைகளில் ஏந்தினோம் நானும் உங்கள் அப்பாவும். அதாவது அந்த கப்பல் 2 பேருமே அந்த கனவு சுமந்து அந்த குழந்தைய ஆசையை கையில் ஏந்திட்டு இருக்காங்க. நாட்களும் செல்ல ஸோ இது நான் சொன்னல, ஸ்டார்டிங்லேயே சொன்னல, இது பர்டிகுலராக நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக தான் எழுதுகிறேன் அப்படின்றது. அவள் வந்து இப்போ பிஹெச்டி படிச்சுட்ருக்கா, ஓகேவா. அவள் வந்து என்னவே அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் பாப்பா பிறந்தாலும் அவள் வந்து பாப்பாக்காக ஒரு 1 year 2 year அவள் பிரேக் எடுத்தாலே ஒழிய அவள் வந்து அவளை ஸ்டாப் பண்ணிக்கல. அவள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ அவள் பிஹெச்டி பண்ணிட்டும் இருக்கா, சரியா. ஆனால் அதுக்காக வந்து அவளோட ஃபேமிலி மேலே அவளுக்கு இருக்க லவ் வந்து குறைஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவளோட ஹஸ்பண்டே அவள் குழந்தைய அவள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா அப்படின்றதே ஒரு செமையாக இருக்குல்ல அவங்கள பார்க்கவே. அந்த மாதிரி இருக்கும், சரியா. நாட்களும் செல்ல காதலும் கல்வியும் இரு கண்களாக ஆனது அப்படின்றத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் அவள் வந்து அவளோட ஹஸ்பண்டையும் குழந்தையையும் அவளோட ஸ்டடீஸையும் வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறான். என்றைக்குமே ஒன்றுத்துக்காக ஒன்றத்தை வந்து அன்பேலன்ஸ் பண்ணி விட்டதே கிடையாது. இவை தந்திடும் பெருமையை யாரிடம் சொல்வது அப்படின்றது வந்து அதுதான் விஷயமே. அதுதான் இப்போ நம்மளை ஒருத்தனை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். அதுவும் நம்ம கூடவே இருக்க நம்மளை எப்போ பார்த்தாலும் மட்டன் தட்டி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, சரியா. நம்மளை வந்து ஒரு செல்ஃப் டவுட்டுக்கு ஆளாயிருப்போம். ஒருவேளை உண்மையிலே நமக்கு முடியாதோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கவே இப்போ அவள் ஒர்க் பண்ணுறா, படிக்கிறா, ஃபேமிலியை பார்த்துக்கிறா. எனக்கு அவங்கள பற்றி தெரியும்ல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல அவங்களோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அவங்களுக்காக எழுதுறது தான் ஒன்று. ஃபேமிலியும் அவள் ஈக்குவலாக தான் பார்த்துக்கிறா, அவளோட ஸ்டடீஸையும் அவள் ஈக்குவலாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு அவளை நினச்சி அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. அதுக்காக அவளுக்கு இவ்வளோ பெருசாக அவனை எழுதி தரணும்னு நினச்சி எழுதுனது தான் இது. இது வந்து ரொம்ப அப்படியே பெருசாக வளன்னு போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு.